மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்தும் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. தஞ்சையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டி தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற மொத்த கொள்ளையும் ரத்து செய். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை விவசாயிகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். இதேபோல் நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.